லடாக்கை தனி மாநிலமாக அறிவிக்க கோரி நடைபெற்ற போராட்டத்தின் போது வன்முறை வெடித்தது. கட்டிடங்களுக்கு சிலர் தீ வைத்ததால் பதற்றம் ஏற்பட்டுள்ளது. சீன எல்லையை ஒட்டியுள்ள லடாக்கை சட்டசபை இல்லாத யூனியன் பிரதேசமான மத்திய அரசு கடந்த 2019ஆம் ஆண்டு அறிவித்தது. ஜம்மு காஷ்மீருடன் இருந்த லடாக் தனி யூனியன் பிரதேசமாக பிரிக்கப்பட்டது. ஜம்மு காஷ்மீருக்கான பிரத்யேக அந்தஸ்து நீக்கப்பட்டு மாநிலமாக இருந்த ஜம்மு காஷ்மீரை இரண்டாக பிரித்து மத்திய அரசு நடவடிக்கை எடுத்தது. ஜம்மு காஷ்மீர் யூனியன் பிரதேசத்திற்கு தேர்தல் நடத்தப்பட்டு அங்கு ஓமர் அப்துல்லா தலைமையிலான அரசு ஆட்சியில் உள்ளது. ஆனால் லடாக் தனி யூனியன் பிரதேசமாக நீடிக்கிறது. இந்த நிலையில் கடந்த 15 நாட்களுக்கு முன் இளைஞர்கள் இருவர் லே பகுதியில் மாநில அந்தஸ்து கோரி உண்ணாவிரதம் இருந்தனர். அவர்களை போலீசார் இன்று அப்புறப்படுத்தி மருத்துவமனையில் அனுமதித்தனர். இதனிடையே இன்று லே பகுதியில் திரண்ட ஏராளமான இளைஞர்கள் மாநில அந்தஸ்து கோரியும் மத்திய அரசுடன் பேச்சு நடத்த யூனியன் பிரதேச நிர்வாகத்தை வலியுறுத்தியும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆர்ப்பாட்டம் நடத்திய இளைஞர்களை கலைக்க போலீசார் கண்ணீர் புகை குண்டுகளை வீசினர். போலீசார் மீது இளைஞர்கள் கற்களை வீசி தாக்குதலில் ஈடுபட்டதுடன் கட்டிடங்களுக்கு தீ வைத்ததால் வன்முறை வெடித்தது. லடாக்கில் உள்ள பிஜேபி அலுவலகத்தின் மீது தாக்குதல் நடத்தியதுடன் ஏராளமான வாகனங்களுக்கும் ஆர்ப்பாட்டக்காரர்கள் தீ வைத்ததால் பதற்றம் நீடிக்கிறது. पूरा लद्दाख इकट्ठे हो चुका है।